வணக்கம். இப்போ இந்த பொடி வந்து நீங்கள் சேல்ஸுக்கு இப்போ நம்ம கோழி வளர்த்துறவங்க நிறைய கூட்ட பண்ணையாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. சரி, கேட்டாங்கண்ணா சரி, இது எப்படிண்ணா, எப்படி ரேட்டுக்கு எப்படி கொடுப்பீங்கண்ணா? இது வந்து ஒரு 10 கிலோ இலைய அரைச்சாத்தான் 12 கிலோ இலைய அரைச்சாத்தான் 1 கிலோ பவுடர் ஆகுங்க. சரிண்ணா. இப்போ அது என்ன ஆகுதுன்னா, இப்போ கிலோ வந்து முருங்கை இலை 15 ரூபா 20 ரூபா ரேட் வரலும் போயிட்டு இருக்குது இப்போத்த மதிப்பு. ஆமாம், இப்போ அதுக்கு மேலே கூடலாம் குறையலாம். செலவோட பார்த்தீங்கன்னா 250 ரூபா செலவு வருங்க கிலோவுக்கு. ஆமாம், ஒரு பவுடர் வந்து 250 ரூபா செலவு வருங்க நமக்கு. சரிண்ணா. 250 ரூபா வரும். சரி, யாரும் கேட்டாலும் கொடுக்கலாம். ஒன்றும் அதை தான் கேட்க உங்கள் நம்பருக்கு கொடுத்துட்றோங்க. சரி, யாரும் கேட்குறோம். ஏன்னா பண்ணையாளர் நிறைய இருக்கிறாங்க, முருங்கை இலை பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லை. சரிங்க. அதனால பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு மற்ற நம்மளே யூஸ் பண்ணலாம்ல. நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு இன்னும் தரமாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் தரம் கம்மி. மழை காலத்தில் எடுக்கிறதுனால நல்லா பனி தண்ணி விழுகலைன்னா எல்லாம் பவுடர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். சரி சரி சரி. இப்போ வந்து பனியில் பட்டதுனால கொஞ்சம் கம்மியாக இப்போ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோம்ண்ணா? இது வந்து 2 கிலோ இருக்குங்க. நல்லா தரமான பவுடர்னா நான் கோழி கொடுக்க மாட்டேன். அது கிலோ 800 ரூபா ரேட்டுக்கு போகுதுங்க. அதுதான் கேட்குறேன். இது தரமுள்ள பவுடர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பவுடர் 800 ரூபா 900 ரூபா வரலும் போகுது 1 கிலோ. சரி சரி. இது வந்து ஆர்கானிக் தான், ஆனால் நிறம் கம்மி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது தீவனத்துக்கு எவ்வளோ நான் கணக்கு கொடுக்கலாம்? இது 100 கோழி வச்சுருக்கிறவங்கன்னா ஒரு 100 கிராம் வாரத்துக்கு ஒரு முறை கலக்கினா போதுங்க. சரி சரி. 100 கிராம் வாரத்துக்கு ஒரு முறை கலக்கி போட்டிங்கன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸு, சரி, இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் இதில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி, கோழிகளுக்கு இதுதான் சாப்பிடும். இல்லை உங்களுக்கு கோழி அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையில்லைங்க. அதனால தான் ஒரு வர்றதில்லை. சரிண்ணா. வந்தாலும் பெருசாக பாதிக்காது. கோழி எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால சரி ஈஸியாக தாங்கிக்குது. இப்போ இதை நான் என்ன சொல்கிறேன்னா, சூப் வச்சு மூத்தலாமல்லன்னு. சுடு தண்ணியில் வந்து சூனாவிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பிராய்லர் கோழிக்கே கொடுக்குறாங்க. அந்த தண்ணி மாதிரி கழியறதுக்கு பொடிச்சு கழியும் கோழி. ஆமாம் ஆமாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் முருங்கை இலையை தான் கொடுக்க சொல்கிறாங்க. சரி சரி. அவங்க நம்ம தோட்டத்தில் வந்து முருங்கை இலை குடிச்சிட்டு போவாங்க. சரி சரி சரி. ஒரு 5000 கோழிக்கெல்லாம் 2 கிலோ தான் கொடுப்பாங்க. 2 கிலோ 3 கிலோ இலை தான் 5000 கோழி பிராய்லர் கோழிக்கே பார்த்தீங்கன்னா. சரி. ஒரு 2 கிலோ 3 கிலோ இலையை தான் வந்து கொண்டு ஆட்டி சாறு எடுத்து குடிக்கிற தண்ணியில் கொடுப்பாங்க. சரி, தண்ணி மாதிரி கழியறதுக்கு. சரி. அப்போ இதில் சரிண்ணா. சரிங்க, சொல்லுங்க. அப்புறம் இப்போ அதாவது சூப் வச்சும் கொடுக்கலாம்னு எங்க அனுப்பு. நான் வந்து கோழிக்கு எப்படி போட்டு பழகினேன்னா, சூனா கம்பெனிக்காரர் வந்து பிராய்லர் கோழிக்கு சரி கழியறதுக்காக இலையை ஒடிக்க வந்தாங்க. சரி சரிண்ணா. இந்த மாதிரி காசு கொடுத்துறேன், எனக்கு முருங்கை இலை வேணும் அப்படின்ட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ வேணும்னாங்க. சரிண்ணா. சரி, எதுக்கு என்னன்னு கேட்கும்போது கோழி கழியுது, அதுக்கு சூப்பர்வைசர் கொடுக்க சொன்னாருன்னு சொன்னாங்க. சரி. அப்படி இருக்கும்போது நம்ம கோழி கொடுத்தா என்ன அப்படின்னு நான் ஆரம்பிச்சது தான் கோழி கொடுத்து பழகினது. ஆனால் அப்போ அதனால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, கோழிகள் நல்லா இருக்குது. கோழி வந்து எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. எந்த ஒரு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா வச்சுக்கிறேன். நாட்டுக்கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா இறப்பு வந்துன்னா திடீர்னு பூரா 2 நைட். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட அப்படி இல்ல. அப்படியே வந்தாலும் 1-2 தான் இறக்கும். சரி. மீதி எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை பண்றது இல்ல, எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுனால. சரி. நம்ம கோழி எதிர்ப்பு சக்தியோட இருந்ததுன்னா எந்த ஒரு நோயுமே வராதுங்க. அப்படி இப்படி நம்ம இயற்கையா கொடுத்து பார்த்தீங்களா, ஒரு சளி மருந்தே லைட்டா கொடுத்தாலும் அது அப்படியே கப்புனு பிடிச்சி சரியாயிரும். சளிக்கு மருந்து கொடுத்தாலும் கேட்கும். சரி. இதுல பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம கோழி கொடுக்கற வேண்டியது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதே வந்து இயற்கையான ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஆமாம். இப்போன்னா இந்த பொடியில் எங்கே அனுப்பி எப்படின்னா, சுடுதண்ணி வச்சுங்க. சரி. அது ஒரு கிராம் கணக்கில் அது சுடுதண்ணியில் கலந்து. சரி. வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி தண்ணியிலையும் கொடுக்கலாம்ல? தாராளமாக கொடுக்கலாம், சூப் மாதிரி. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எதையும் தேட வேண்டியதில்லை. ஆமாம். கொஞ்சம் பவுடரை போட்டு அது கூட மிளகு இதெல்லாம் போட்டு கோழிக்கு கொடுக்கலாமே. தாராளம் கொடுக்கலாமே. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து சாப்பிடலாம். இது நீங்கள் சாப்பாட்டில் இதில் போட்டு கொஞ்சம் பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க. நான் முருங்கை பவுடர் வந்து அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தியோட இருக்கக்கூடியது தானுங்க. ஆமாங்க. இப்போ இது வடிகட்டவெல்லாம் தேவையில்லை, கஷாயமே வச்சாலும் கோழிக்கு தான் நம்ம நைஸாக தான் இருக்குது. கோழிக்கெல்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம குடிச்சா லைட்டாக காப்பி டீ வடிகட்டுற மாதிரி வடி. ஆனால் உங்கள் நம்பர் மனப்பாடம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியும். சொல்லுங்கண்ணே. உங்கள் நம்பர் வேணுங்கிற சொல்கிறேன். 78 78ங்க 120 120 39 39 001 001. இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ட்ரெயில் பார்த்து ஆரம்பிச்சிருக்காருங்க. 5 கிலோ 10 கிலோனாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒண்டி கோயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு 10 கிலோ 20 கிலோ இருந்து கேட்டால் தேடலாம். நான் வந்து இப்போ 1 ஏக்கர் கிட்ட இதை முருங்கை இலையே போட்டிருக்கிறேன். சரி சரிண்ணா. அதிகமாக வணிக ரீதியாக தான் போட்டிருக்கிறேன். சரி சரி. கடைகளுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி பவுடர் பண்ணி மனிதனுக்கே இது பண்ணலாம், நம்ம மனித உபயோகத்துக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரிண்ணா. அதில் கொஞ்சம் கோழிக்கும் பண்ணலாம் தான் இப்போ ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. தேவைப்படுறவங்க கேட்டாங்கன்னா கொடுக்க தயாராக இருக்கேன். சரி சரி சரிண்ணா. இப்போ நம்ம அரசு பார்த்து ஃபோன் பண்ணாங்கன்னா கொடுக்கலாம். வெளியூர்லேருந்து பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் கொரியர் பண்ணி குறைந்தபட்சம் 1 கிலோவாவது சொன்னாங்கன்னா கொடுக்கலாமுங்க.
கிலோ 250 ரூபா ரேட்டுங்க. இல்லை 1 கிலோ நீங்கள் கொடி கொரியர் பண்ணி வைக்கிறனா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குமில்ல? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 கிலோ அனுசரிச்சிருந்தாலும் கொடுத்து விட்டுலாம்ங்கிறீங்க கொரியரில். எனக்கு மக்கள் தேவை பொறுத்து இருக்குதுங்க, எல்லாரும் பயன்பெறணும், அவ்வளோதான். அவ்வளோதான். வந்து ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு இறைச்சி உற்பத்தி, நாட்டுக்கோழி உற்பத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். இதை கோழி கொடுக்குற போது கோழிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆமாம், தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகபட்சம் 1 கிலோவுக்கு மேலே 2 கிலோ வரல் சொன்னாங்கன்னா கொரியர் பீஸு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். சொன்னீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தாங்க அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க பணம் போட்டுருவாங்க. ஆமாங்க, அது வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் வேணுங்கிறது. அது நம்பருக்கு கூப்பிட்டாங்கன்னா பேசிக்கலாம். சரிண்ணா, அப்புறம் வேறு தகவல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேனுங்க. சரிண்ணா, நன்றி வணக்கம்ண்ணா. நன்றி வணக்கம். பார்த்தீங்கன்னா இது அண்ணனோட வீட்லிங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணை பூரா கவனிச்சுக்கிறாங்க. மற்ற ஆளோ மற்ற அது எதுவுமே கிடையாதுங்க. 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா க்ளீனாக குஞ்சுக்கு கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையாக வளர்த்தி மற்ற இங்கிலீஷ் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இவங்க. கண்டிப்பாக அது நான் நீங்கள் பிடிச்சி இங்கே கான்ட்ராக்ட் வரப்போக இருக்குங்க. நம்மளுக்கு தெரியலனாலும் சில சந்தேகங்கள் சொல்லுவாருங்க. இவங்க தான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க எல்லாம். நன்றி வணக்கம்.